சூப்பரா இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு, சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி. படம் சூப்பர். படம் தொடர்ந்து என்னோட அப்பா ஃபீலிங் தான் நம்மளோட பேக் டு பாஸ்ட் கொண்டு போற மாதிரி. படம் செம்மையா தனுஷ் டைரக்டரா ஜெயிச்சார். ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹரி உத்ராவின் உத்ரா மற்றும் டார்க் ஹார்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்க ஹரி கே சுதன் தயாரித்து இயக்கி நாளை வெளிவரவிருக்கும் படம் மரியா. இது பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்களில் கலந்து கொண்டு நிறைய விருதுகளை பெற்றிருக்கும் படம். சமீபத்தில் வந்ததில் ஒரு துணிச்சலான படைப்பாக இதை பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவ இளம்பெண்ணின் மன உணர்வுகள் தான் இப்படம். கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தனியாக லிவிங் இன் வாழ்ந்து வரும் ஒரு பெண்ணின் கெஸ்டாக சில நாட்கள் தங்கி இருக்க வருகிறார் இளம் கன்னியாஸ்திரி மரியா. அங்கு வந்தவுடன் தான் தெரிகிறது, கல்யாணம் ஆகாமலே சேர்ந்து வாழும் 2 ஜோடிகளின் வசிப்பிடமாக அது இருக்கிறது. கணவன் மனைவிக்குண்டான பந்தம் அனைத்திலும் ஈடுபடுகின்றனர் அவர்கள். ஒத்து வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா பிரிஞ்சிடுவோம் என்கிறார் அந்த பெண். தன்னுடைய கன்னியாஸ்திரி ட்ரெஸ்ஸை கூட கழட்ட தயங்கும் பிரேயரில் நம்பிக்கை உடைய மரியா சில நாட்களில் ஊருக்கு செல்கிறார். அதற்கு முன் அறையில் அவள் சபலப்பட்டு விடுகிறாள். அதன் விளைவாக ஆணின் ஸ்பரிசத்தை அனுபவிக்கிறாள். ஊரில் கிராமத்தில் இருக்கும் அம்மாவிடம் தான் கன்னியாஸ்திரியாக இருக்க விரும்பவில்லை, நார்மல் லைஃபுக்கு திரும்பி விடுகிறேன் என்கிறாள். ஆனால் அவள் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், ஊர் பூரா நீ கன்னியாஸ்திரின்னு பெருமையாக இருக்கிறேன், இந்த ஊரிலே நம்ம ஃபேமிலியிலே நீ தான் முதல் கன்னியாஸ்திரி, நீ ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது என்று அம்மா அரகண்டாக சொல்லிவிடுகிறாள். அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுகிறாள். மீண்டும் அந்த விடுதிக்கு வருபவள் ஏற்கனவே டச் செய்த இளைஞனை காமத்துடன் நெருங்குகிறாள். தோழியின் காதலன் அவன் என்ன செய்வான்? அடுத்து அங்கேயே சாட்டன் ஸ்மித் என்று ஒருவித மோட்டிவேஷனுடன் கூட்டம் போடும் பாவல் நவகீதனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. நிறைய அவள் அதற்கு பிறகு மாற்றங்கள். அடுத்து என்ன ஆகிறது என்பது கதை. படத்தின் முதல் பாதி ஸ்லோதான் என்றாலும் படத்தோடு ஒன்ற வைக்கிறது. இரண்டாம் பாதியில் நாயகி திசை திரும்பி செல்வதைப் போல நமக்கும் படத்துடன் இன்வால்மெண்ட்டில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. மரியா கேரக்டரில் நடித்திருக்கும் சாய்ஸ்ரீ பிரபாகரன் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். மற்றும் பாவல் நவகீதன், சித்து குமரேசன், சுதா புஷ்பா, அபிநயா சிறப்பாக நடித்திருக்கின்றனர். இந்து மதத்தின் குறைபாடுகளை சொல்லி நிறைய படங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் அந்த மதத்தின் மீது எதிர்ப்பு தெரிவித்தோ குறை சொல்லியோ அவ்வளவாக படங்கள் வந்ததில்லை. மரியாவில் டேரிங்காக நிறைய கிறிஸ்துவ மத எதிர்ப்பு வசனங்கள், காட்சிகள் அமைச்சிருக்கிறார் டைரக்டர். எதிர்ப்பு வர வாய்ப்பிருக்கு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.